கடைகளில் டீ போடுவது போல டீ சுவையாக இருக்க டிப்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பெண்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சில சமையல் குறிப்பு டிப்ஸை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இல்லத்தில் இருக்கும் இடங்களில் மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா அது சமையலறை தான். இல்லத்தரசிகளோட பெரும்பாலான நேரம் சமையல் அறையிலையும் சமையல் செய்வதிலையுமே போயிடுதுங்க. சமையல் அறையில் செய்ய வேண்டிய வேலைகளை சுலபமாக்க சில எளிய குறிப்புகளை பெண்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேணுங்க. அந்த வகையில் பெண்களின் வேலையை சுலபமாக்க சில பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க. சாம்பார் செய்யும்போது புளிப்பு சுவை அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கரையும் வர கொதிக்க வையுங்க. அவ்வளவு தாங்க. சாம்பாரில் உள்ள புளிப்பு சுவை இப்போது குறைஞ்சி சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்த்துடாதீங்க. சாம்பாரோட சுவையை அதிகரிப்பதற்கு குழம்பை இறக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கி வச்சிருங்க. அடுத்த டிப்ஸாக பார்த்திங்கன்னா தேங்காயை ஓட்டிலிருந்து தேங்காயும் தனியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு தேங்காயை கேஸ் அடுப்பு மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக்குங்க. இடையிடையில் தேங்காயை ஒரு இடுக்கி வச்சு திருப்பி விடுங்க. தேங்காய் முழுவதுமாக சூடாகி இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற விட்டு ஸ்பூன் வச்சு நம்பினீங்கன்னா தேங்காய் தனியாக வந்துடுங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு தோலை எடுக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். சீக்கிரமாக பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு முதல்ல பூண்டை ஒவ்வொரு பற்களாக தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் சூடான தண்ணீரை ஊற்றி 3 நிமிடம் ஊற வச்சிடுங்க. 3 நேரம் கழித்து பூண்டை உரிச்சிங்கன்னா ஈஸியாக பூண்டு தோலை உரிச்சிடலாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா பாயாசம் செய்யும் போது பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 சிட்டிகை சமையல் சோடாவை போட்டிங்கன்னா திரிந்த பால் சரியாயிடுங்க. அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா ரவா தோசை செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா தோசை நல்லா சிவந்து மொறுன்னு இருக்குங்க. அதே மாதிரி கடைகளில் போடக்கூடிய டீ ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு டீ தூளில் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி டீ போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக எலுமிச்சம்பழத்தை உப்பு ஜாடியில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அழுகி போகாமல் இருக்குங்க, வாடையும் போகாது. பிஸ்கட் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை 3 லவங்கம் சேர்த்து அதில் பிஸ்கட்டை போட்டு வச்சிங்கன்னா நமத்து போகாமல் இருக்குங்க. இட்லிக்கு அரைத்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இட்லி ரொம்ப மிருதுவாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாவில் கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை பொடியை சேர்த்து மிக்ஸ் செஞ்சிங்கன்னா பக்கோடா மொறுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.